நெல்லை ராமையன்பட்டி கழிவுநீர் சுத்திகரிப்பு மையத்தில் முறையாக சுத்திகரிப்பு செய்யப்படாததால் தாமிரபரணி ஆற்றிற்கு மீண்டும் கழிவுநீர் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், கள நிலவரத்தை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்ட மக்களுக்கு குடிநீர் தேவைக்கும் விவசாயத்துக்கும் மிகவும் இன்றியமையாத ஒரு நீர்தான் தாமிரபரணி ஆறு. பொதிகை மலையில் உற்பத்தியாகி தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயிலிருந்து கலக்கிறது. இந்த தாமிரபரணி ஆறு தொடர்ச்சியாக மாசுபடுவதை தடுப்பதற்காக தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த முத்தாலங்குறிச்சி காமராசர் என்பவர் மதுரை நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை ஏற்று கடந்த நவம்பர் மாதம் மதுரை நீதிமன்ற நீதிபதிகள் புகழேந்தி மற்றும் சுவாமிநாதன் நெல்லை மாவட்டத்திற்கு நேரடியாகவே வருகை தந்து தாமிரபரணி ஆற்றை நேரடியாகவே கள ஆய்வு செய்திருந்தார்கள். அந்த இடத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் கழிவுநீர் கலப்பது உறுதியாகி இருந்தது. நாம் தற்போது நிற்கக்கூடிய இடம் எது என்று பார்த்தோமேயானால் நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு மையத்தில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி மாநகராட்சி, அதாவது நெல்லை கார்ப்பரேஷனுக்கு உட்பட்ட 4 மண்டலங்கள், திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை, மேலப்பாளையம் மற்றும் தச்சநல்லூர் என 4 மண்டலத்துக்கு உட்பட்ட கழிவுநீர்கள் முழுவதுமே இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகுது. அந்த காட்சியை நாம் நேரடியாகவே காணலாம். நாம் பார்க்கக்கூடிய இந்த இடம் ராமையன்பட்டி சுத்திகரிப்பு மையம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கக்கூடிய அவ்வளவு கழிவுநீர்களும் மொத்தமாக இந்த இடத்துல பம்பிங் ஆகுது. இங்கே இருந்து சுத்திகரிப்பு மூலமாக ரீசைக்கிள் செய்து மீண்டும் அந்த ரீசைக்கிள் செய்த அந்த நீரை மறுசுழற்சியின் காரணமாக விவசாயத்திற்கும் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் அனுப்புவது வழக்கம். ஆனால் ராமையன்பட்டி இந்த சுத்திகரிப்பு மையத்தில் வரக்கூடிய நீர்கள் எந்த ஒரு மறுசுழற்சியும் செய்யப்படாமல் மீண்டும் அது தாமிரபரணி ஆற்றிற்கே சென்று கலப்பது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து மண்டலங்களிலும் இருந்து மொத்தமாக கழிவுநீர் கலக்கக்கூடிய இந்த இடத்தில் எந்த ஒரு சுத்திகரிப்பு பணியும் முறையாக நடக்காமல் மீண்டும் தாமிரபரணி ஆற்றிற்கே சென்று கலக்கக்கூடிய விஷயம் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து ராமையன்பட்டி ஊராட்சி மன்ற தலைவரிடமே நாம் நேரடியாக தகவலை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். இந்த ராமையன்பட்டி ஊராட்சி மன்ற இந்த சுத்திகரிப்பு மையத்தில் வரக்கூடிய கழிவுநீருமே முறையாக சுத்திகரிப்பு செய்யலன்ற மாதிரி குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அதாவது ராமையன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தான் திருநெல்வேலி மாநகராட்சிக்கு சொந்தமான ஒரு பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் உள்ளது. இது 2001 இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு ராமையன்பட்டி ஊராட்சி பகுதியில் இந்த மையம் அமைக்கப்பட்டது. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நார்மலாக செடிமெண்டேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் மூலிமா ஒரு 8 குளங்கள் அமைத்து அந்த 8 குளங்களில் தண்ணி கழிவாக உள்ளே அது ஃபில்டர் ஆகி ஒரு தொட்டியாக மாறி அவுட்லெட் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் இருக்கிறது 24 MLDக்குள்ள பிளான்ட் இது. ஆனால் இங்கே வர்ற தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 100 MLDக்குள்ள தண்ணி இங்கே வர்றதுனால இதில் இருக்க குளத்தில் தண்ணி தேங்க முடியாமல் உடனடியாக வெளியேறும். இந்த தண்ணி அப்படியே சுத்திகரிக்கப்படாமல் எங்கள் ராமையன்பட்டியில் கோடகன் கால்வாய் மூலிமா சத்திரம் பொது குளத்தில் கலந்து அதுலேருந்து மறுபடியும் ஒரு 8 குளங்களை கலந்து சீவலப்பெரிங்கிற இடத்துல ஆற்றுல தாமிரபரணி ஆற்றில் மீண்டும் கலக்கிறது. இது சம்மந்தமாக முத்தாலங்குறிச்சி காமராஜையா ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அதில் எங்கள் ராமையன்பட்டி ஊராட்சி மன்றத்தின் சார்பாக நானும் அதில் ஒரு சப் அப்ளிகேஷன் போட்டு இந்த வழக்கில் நாங்களும் தொடர்ந்து இதில் நடக்கிற இந்த குறைகளை நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். ராமையன்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் கூறிய கருத்தை கேட்கும்போது நிவேதா, திருநெல்வேலி மாநகராட்சியில் 4 மண்டலங்கள் இருக்குது, அதாவது 4 ஜோன் இருக்குது. இந்த 4 ஜோனுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளில் இருக்கக்கூடிய கழிவுநீரும் ஸ்டோர் ஆகிற பிளேஸ் தான் இந்த இடம். இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவ்வளோ மண்டலங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த கழிவுநீரை சுத்திகரிப்பு பண்ணி சுத்திகரிக்கப்பட்டு செய்த அந்த நீரை விவசாயத்துக்கு அனுப்புறதை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே வரக்கூடிய எந்த ஒரு கழிவுநீருமே முறையாக சுத்திகரிப்பு செய்யப்படலை. அந்த காட்சி நம்ம நேரடியாக காணலாம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். வரக்கூடிய அனைத்து கழிவுநீருமே டைரெக்டாகவே அந்த சப்ஹோல் வழியாக நேராக விவசாய நிலத்துக்கு போகக்கூடிய காட்சி நமக்கு நேரடியாகவே காணலாம். கடந்த நவம்பர் மாதம் நீதி அரசர்கள் இங்கே ஒரு ஆய்வு பண்ணியிருந்தாங்க. இந்த தாமிரபரணி ஆற்றில் இருக்கக்கூடிய கழிவுநீரை முறையாக சுத்திகரிப்பு செய்வதற்கும் மீண்டும் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்காமல் இருப்பதற்கு தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகுது, இந்த மாதிரி கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க. அடுத்த 10 நாளுக்குள்ள தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதற்கு எடுக்கப்பட்ட திட்ட வரைவு அறிக்கையும் தாக்கல் செய்கின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்பொழுது இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கே இந்த ஒரு மறுசூழல் செய்யப்படக்கூடிய இந்த பம்பிங் ஸ்டேஷன் இருக்குது. தற்போது நெல்லை மாநகராட்சி பகுதியிலும் இந்த பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கக்கூடிய பணிகள் விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. தற்போது ராமையன்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சுழற்சி மையம், அதாவது பம்பிங் ஸ்டேஷன்லேருந்து எந்த ஒரு கழிவு நீருமே முறையாக சுத்திகரிப்பு செய்யாமல் மீண்டும் தாமிரபரணி ஆற்றுக்கே செல்லக்கூடிய ஒரு அவலநிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன்.